வெல்கம் டு அமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜவ்வரிசியில் அதுவும் ஓட்ஸ் வச்சு கல்யாண வீட்டில் எப்படி நம்ம பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சாப்பிடுவோமோ அதே சுவையோட நம்ம பாயாசம் செய்ய போகிறோம். நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் இந்த பாயாசத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பாயசத்தோட சேர்த்து டோஸ்ட் பண்ண ப்ரெட்டையை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போ ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க பாயசத்தை எப்படி ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒரு 4 எல்லாத்தையும் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நீங்கள் நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நட்ஸையும் அதில் சேர்த்து நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு அதை நல்லா கீயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா நட்ஸையும் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம அதை வறுத்த அதே பேன்லேயே ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜவ்வரிசியை ஒரு 4 மணி நேரம் நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தது பிறகு இப்போ நம்ம அது கூடவே ஓட்ஸு நம்ம ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணது பிறகு அந்த தண்ணியிலேயே நல்லா அதை வேக விடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பால், சீனி எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா மசிய வெந்ததுக்கு பிறகு தான் அடுத்து நான் ஒரு 1 கப் ஆஃப் மில்க் அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு திக்கான பாலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணாலும் இன்னுமே நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வாட்டரை சேர்த்து திருப்பியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த நட்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக பாக்கியை நான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் சேமியா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஜவ்வரிசி, ஓட்ஸு இல்லைனா சேமியா நம்ம எதை ஆட் பண்ணுறோமோ அது வேகிறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் இல்லைனா மில்க் ஆட் பண்ணிடுறோம். அப்படி இல்லாமல் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்கிற ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் நான் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணுங்கிறதையும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி நான் அந்த டிஷ்ஷை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.